ஆகஸ்ட் 1947 ஒரு பெரிய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருது. ஒரு துணைக்கண்டம் ரெண்டா உடையுது. ஆனா இந்த வரலாற்று நிகழ்வோட உண்மையான விலைய நாம வெறும் வரைபடத்துல போட்ட கோடுகளை வச்சு கணக்கிட முடியாது. சிதைஞ்சு போன வாழ்க்கைகள், இன்னும் ஆறாம இருக்கிற காயங்கள், இதெல்லாம் வச்சுதான் கணக்கிடணும். இது இந்திய பிரிவினையோட கதை. வெறும் எல்லைகள் பிரிஞ்ச கதை இல்ல, இதயங்கள் பிரிஞ்ச கதை. இந்த வார்த்தைகளை கேளுங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கொடூரத்துக்கு நடுவுல எங்கிருந்தோ வந்த ஒரு மனிதாபிமானத்தோட குரல் இது. இந்த ஒரு வாக்கியம் லட்சக்கணக்கான மக்களோட வலியையும் அவங்க பார்த்த சின்னஞ்சிறு நம்பிக்கையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. ஆனா யாருடையது இந்த குரல்? அந்த பெரிய வரலாற்று நிகழ்வோட ஆழத்துக்கு போகணும்னா நாம முதல்ல ஒரு தனிப்பட்ட கதைய கேட்கணும். வாங்க, ஜரீனா பர்வீனோட கதைய கேட்போம். யோசிச்சு பாருங்க, அந்த பயங்கரமான காட்சிய. பிரிவினைக்கு முன்னாடி ஜரீனாவே சொல்ற மாதிரி அவங்க பகுதியில சீக்கியர்களும் ஹிந்துக்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பி மாதிரி, அக்கா தங்க மாதிரி வாழ்ந்தாங்களாம். ஆனா வெறுப்புங்கிற விஷம் பரவ ஆரம்பிச்சதும் அந்த அத்தனை உறவுகளும் நொறுங்கி போச்சு. சுத்தி ஒரே மரண ஓலம். அந்த இருட்டுக்குள்ள ஒரு சீக்கிய சிப்பாய் ஒரு முஸ்லிம் சிறுமிக்கு தன்னோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்து சாப்பாடு கொடுக்கறாரு. இந்த ஒரு செயல் அந்த 2 நாட்கள்ல மனிதாபிமானம் முழுசா செத்து போகலைங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சியா நிக்குது. ஜெரீனாவோட இந்த துயரம் ஒரு தனிப்பட்ட சோகம் மட்டும் கிடையாது. இது வெறும் சில வாரங்கள்ல ஒரு துணைக்கண்டத்தோட தலையெழுத்தே மாத்தியமைச்ச, ரொம்ப அவசரமா எடுத்த ஒரு அரசியல் முடிவோட நேரடியான விளைவு. பாருங்க, பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை விட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேற துடிச்சது. இங்க காங்கிரஸ்க்கும் முஸ்லிம் லீக்கும் இருந்த அரசியல் முட்டுக்கட்டை ஒரு அவசரமான தீர்வை நோக்கி அவங்கள தள்ளுச்சு. அதோட விளைவு லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு எல்லைக்கோடு. அந்த நிலத்தை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தரால வெறும் கொஞ்ச வாரத்துல வரையப்பட்டது. சுதந்திரம் கொண்டாடின மக்களுக்கு தாங்கள் எந்த நாட்டுல இருக்கோன்னே தெரியாது. 1.5 கோடி, இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. இது 1.5 கோடி கதைகள். தங்களோட வீடு, நிலம், நினைவுகள்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிச்சயமில்லாத எதிர்காலத்தை நோக்கி நடந்த 1.5 கோடி மனுஷங்களோட சோகம் இது. இந்த பிரிவினை வெறும் நிலத்தை மட்டும் பிரிக்கல, அது ரத்தத்தால வரையப்பட்டது. எல்லை எங்க இருக்குன்னே தெரியாத குழப்பம், பரவின வதந்திகள், இதெல்லாம் சேர்ந்து பல 100 வருஷ உறவுகளை ஒரே ராத்திரில நஞ்சா மாத்துச்சு. அதனால ஏற்பட்ட உயிரிழப்பு உண்மையிலே ஒரு பேரழிவு. இந்த எல்லைக்கோடு குழப்பத்திலையும் இரத்த களரியிருந்தான் வரையப்பட்டது. வெறும் 36 நாள்ல எடுத்த இந்த முடிவு அடுத்த 75 வருஷத்துக்கும் மேலான பகைமைக்கு அஸ்திவாரம் போட்டுச்சு. பல நூற்றாண்டா ஒன்னா வாழ்ந்த சமூகங்கள் எப்படி திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரத்தம் சிந்திக்கிற எதிரிகளா மாறினாங்க? அந்த சமூக பிணைப்பு எப்படி இவ்வளவு வேகமா அறுந்து போச்சு? இந்த வார்த்தைகள் அந்த பிரிவினையை உருவாக்கின தாக்கத்தை எவ்வளவு ஆழமா காட்டுது பாருங்க. நம்பிக்கை இருந்த இடத்துல சந்தேகம் வந்துச்சு, நட்பு இருந்த இடத்துல பயம் வந்துச்சு. ஒரே ராத்திரியில பல தலைமுறையா கட்டி காத்த உறவுகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. இந்த வன்முறை ஏதோ திடீர்னு நடந்த கலவரம் அல்ல, ரொம்ப திட்டமிட்டு கொடூரமா நடத்தப்பட்டிருக்கு. ரயில்கள் எல்லாம் மரண பொறிகளா மாறிச்சு, தெருக்கால் எல்லாம் இரத்த களரியா ஆச்சு. கொடுமை என்னன்னா, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களே சில இடங்கள்ல கொலைகாரர்களா மாறினதுதான். அது அந்த காலகட்டத்தோட மிகப்பெரிய துரோகம். பிரிவினையோட மிக கொடூரமான பக்கங்கள்ல ஒண்ணு, பெண்களுக்கு எதிரா கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை. இது ரொம்ப கனமான ஒரு பகுதி. நாம இது ரொம்ப பொறுப்போட அணுகணும். கிட்டத்தட்ட 1,00,000 பெண்கள். இது வெறும் எண்ணிக்கை அல்ல, கடத்தப்பட்ட, வன்கொடுமை செய்யப்பட்ட, சிதைக்கப்பட்ட 1,00,000 வாழ்க்கைகளோட கதை. ஒவ்வொரு பெண் மேலயும் நடந்த தாக்குதல் ஒரு சமூகத்து மேல நடந்த தாக்குதலா பார்க்கப்பட்டுச்சு. இதுதான் அந்த வன்முறைக்கு பின்னாடி இருந்த கொடூரமான ஒரு லாஜிக். பெண்கள் மேல நடந்த தாக்குதல் வெறும் தனிப்பட்ட வன்முறை கிடையாது, அது ஒரு சமூகத்தோட ஆன்மாவை சிதைக்கிற ஒரு போர் தந்திரமா பயன்படுத்தப்பட்டுச்சு. இங்க பட்டியலிட்டிருக்கிற இந்த வன்முறைகளை பார்க்கும்போது மனுஷன் எவ்வளோ தூரம் மிருகமா மாற முடியும்னு தெரியுது. ஒவ்வொரு செயலும் வெறுப்போட ஆழமான வெளிப்பாடா இருந்துச்சு. இது வெறும் தாக்குதல் இல்ல, இது ஒரு சமூகத்தோட அடையாளத்தையே அழிக்கிற முயற்சி. இதுல கொடுமையில கொடுமை என்னன்னா, இது ஒரு இரட்டை துயரம். எதிரிகிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய பெண்கள் அவங்களோட சொந்த குடும்பத்தாலேயே கொல்லப்பட்டாங்க. ஒரு பெண்ணோட உடல் சமுதாயத்தோட கௌரவத்தோட அடையாளமா பார்க்கப்பட்ட அந்த கொடூரமான மனநிலையில அவளோட தூய்மை போறதை விட சாவதே மேல்னு நம்பினாங்க. கௌரவம்ங்கிற பேர்ல மகள்களையும் சகோதரிகளையும் சாவடிச்ச கொடூரம் நடந்துச்சு. தப்பி பழைச்ச ஒருத்தர் சொன்ன இந்த வார்த்தைகள் அந்த நேரத்துல குடும்பங்கள் எவ்வளவு பயங்கரமான ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்ததுங்கிறத காட்டுது.
பாதுகாப்புக்கும் மரணத்துக்கும் நடுவுல அவங்க செய்ய வேண்டியிருந்த கொடூரமான தேர்வு அது. இத சொன்னது டாக்டர் விர்ஜா சிங்னு ஒரு மருத்துவர். அவரு தன்னோட சொந்த குடும்பத்தினர் உட்பட தன்னோட சமூகத்தை சேர்ந்த பல பெண்களை சுட்டு கொன்றத ஒப்புக்கிட்டாரு. தர்மத்தை காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு அவர் செஞ்ச இந்த செயல் பிரிவினையோட தார்மீகச் சரிவுக்கு ஒரு பயங்கரமான உதாரணம். சரி, பிரிவினையோட அந்த பயங்கரமான வடுக்கள் எல்லாம் அந்த காலத்தோட நின்னுடல. அது இன்னைக்கும் நம்ம நிகழ்காலத்தை வடிவமைச்சுக்கிட்டு தான் இருக்கு. 1947ல போட்ட கோடு வெறும் நிலத்தை மட்டும் பிரிக்கல, அது 2 நாட்டு மக்களோட மனசுலயும் ஒரு நிரந்தரமான பிளவை உண்டாக்கிடுச்சு. இன்னைக்கும் தொடர்ற எல்லை பதட்டங்கள், போர்கள், ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அவநம்பிக்கை, இது எல்லாத்தோட ஆணி வேரும் பிரிவினையோட இரத்தக்களரியில தான் இருக்கு. 102 வயசுல உயிர் பிழைச்சிருக்கிற தபெருல் சௌத்ரி கேட்கிற இந்த கேள்வி நம்ம எல்லார் மனசுலயும் எதிரொலிக்குது. இவ்ளோ இழப்புகளுக்கு பிறகு கிடைச்ச சுதந்திரத்தோட உண்மையான மதிப்பு என்ன? சௌத்ரியோட இந்த வார்த்தைகள் வெறுப்புக்கு மேல ஒரு பெரிய மனிதாபிமான பாடம் இருக்குன்னு நமக்கு சொல்லுது. நம்ம அடையாளம், நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்கங்கிறத விட நாம எவ்வளோ மனிதாபிமானத்தோடு இருக்கோங்கிறதுல தான் இருக்கு. பிரிவினையோட காயங்கள் பல தலைமுறைகளை கடந்து இன்னைக்கும் வலிக்குது. வரலாறு நமக்கு கத்துக் கொடுத்த பாடத்துல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறோமா, இல்ல பழைய காயங்களை கிளறிவிட்டு திரும்பவும் ரத்தம் சிந்த தயாரா இருக்கோமா? இந்த கேள்விக்கான பதில் நம்ம கையில தான் இருக்கு.